தமிழ் சினிமாவுல நாயகன் திரைப்படத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக எடுத்த திரைப்படம் தான் இந்த தக் லைஃப் அப்படின்னு கமல் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். First of all 2025ல இது வரைக்கும் வெளியான படங்கள்ல நம்பர் 1 worst குப்பை படம் இந்த தக் லைஃப் தான். இதற்கான காரணம் என்ன அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல, படம் பார்த்தா ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்குமே தெரியும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக உங்களை சொக்கி கேக்குறாங்க. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏஆர் ரஹ்மான், சிம்பு, கமல் இவங்களை தவிர படமே மைனஸ்ல தாங்க இருக்கு. இந்த சூழல்ல நாயகனை பீட் பண்ண எடுத்த படம் தான் இந்த தக் லைஃப் அப்படின்னு கமல் சொன்னதுக்கான காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. படத்தோட ப்ரொடியூசர் அவர் தானே, அவர் படத்தை அவரே மைனஸ் ஆக முடியுமா? பட் இருந்தாலும் கமலோட பேச்சுல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கவே கூடாது. ஏன்னா நாயகன் வந்து ஒரு சரித்திர திரைப்படம். ஆனா இந்த தக் லைஃப்ல இவர் விண்வெளி நாயகன் இல்ல வயல்வெளி நாயகன் அப்படின்னு 2K கிட்ஸே கமலை காமெடி பண்ற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சுங்க. தமிழ் சினிமாவுல இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களே மொக்க பண்ணிட்டு இருந்தா தமிழ் சினிமா எப்படி அடுத்த லெவலுக்கு போவோம்? 1000 கோடியை பீட் பண்ணோம். வாய்ப்பில்லை.